கண்டிப்பாக இப்போ இந்த விவகாரங்கள் இந்தியா பாகிஸ்தானில் தொடர்ந்து அந்த பதற்றம் நிலவிட்டு இருக்கு. இது தொடர்பாக மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். கர்னல் தியாகராஜன் அவர்கள் நம்முடைய இணைஞ்சிருக்காரு. சார் சொல்லுங்கள், பாகிஸ்தான் பிரதமர் டைரெக்டாக கிளைம் பண்ணுறாரு 12 ட்ரோன்கள், இந்திய ட்ரோன்கள் எங்கள் நாட்டு மீது தாக்குதல் நடத்துது, எங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவது வந்து பாகிஸ்தான் டோட்டல் பேனிக்கா இருக்கு. மல்டிபிள் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் வந்து லாகூர், ராவல்பிண்டி, கராச்சி அந்த இடத்துல வந்து ஏற்பட்டிருக்கு. அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆர்மி ஃபேப்ரிகேட்டட் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து இப்ப நம்ம அவங்களுடைய மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன்லயோ சிவில் லொகேஷன்ஸ்லயோ நம்ம வந்து ஸ்ட்ரைக் பண்ணல, தீவிரவாதிகள் மீது தான் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க திருப்பி அடிக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து உலகத்துக்கு வந்து சொல்லணும், இது இந்த காரணத்தால் தான் நாங்கள் உங்க தாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விஷயத்துக்காக ஃபேப்ரிகேட்டட் வந்து இந்த ஒரு ஸ்ட்ரைக் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. தானே உண்டாக்கி அந்த ராணுவம் வந்து இந்த ஸ்ட்ரைக்கை பண்ணிட்டு இது வந்து இந்தியா தான் ட்ரோன் தாக்குதல் செய்திருக்கு, நாங்க வந்து 12 ட்ரோன்ஸை வந்து சுட்டுட்டோம், 8 ட்ரோன்ஸ் சுட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இப்போ ஒரு ப்ரொபகண்டாவை வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களே கிரியேட் பண்ணி அவங்களே அதை நடத்தி அவங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து இன்டர்நேஷனல்ல கொண்டு போயிட்டு ப்ரொபகண்டாவை கொண்டு போயிட்டு அங்க இறந்தவர்கள்லாம் வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மேல அட்டாக் பண்றதுக்கு ஒரு பேஸ், ஒரு தளத்தை வந்து அவங்க வந்து தயார் பண்றாங்கன்னு வந்து பொதுவாக ஒரு பார்வை என்னால் வந்து வைக்க முடிகின்றது. அதையும் தாண்டி நம்ம பார்க்கும்பொழுது மசூத் அசாருடைய பிரதர் வந்து அப்துல் அஸ்கர் வந்து அவர் வந்து கொல்லப்பட்டிருக்கின்றார் அந்த நம்ம நடத்தின அந்த தாக்குதல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க நிறைய பிரச்சனைகள், நிறைய ப்ரெஷர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்துட்டு இருக்கு பொதுமக்கள் மீதும். அது மாதிரி மசூத் அசாருடைய அந்த ப்ரெஷர்ல இருந்தும் இது மாதிரி பல தீவிரவாத இயக்கங்களுடைய ப்ரெஷர்ஸ் எல்லாரும் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்தியா மீது தாக்குதல் நடத்தணும்னா அதுக்கு தே ஹேவ் டு நீட் சம் பிளாட்ஃபார்ம், அதுக்குன்னு ஒரு 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 இது இருக்கணும், அவங்களுக்கு ரீசன் இருக்கணும். அந்த ரீசனுக்காக வந்து அவங்களே ஃபேப்ரிகேட் பண்ணி இந்த அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது இந்தியா செய்த அட்டாக் கிடையாது. நம்ம செஞ்சோட நம்ம ஓப்பனா சொல்லுவோம் நம்ம வந்து நடத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆகையால் இப்பொழுது வந்து இந்த ஆபரேஷன் சிந்தூர் என்பது நம்ம வந்து முடிவுக்கு கொண்டு வந்திருந்தோம். ஆனால் அந்த முடிவு வந்து அந்த புள்ளி வந்து இப்ப மறுபடியும் தொடக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இவர்களுடைய இந்த செயல்களால் அப்படின்னு பார்க்கலாம். அதனால நம்முடைய ஆபரேஷன் சிந்தூர் என்பது முடியவில்லை அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரிகின்றது. ஒரு பக்கம் உலக நாடுகள்கிட்ட இவர் பாகிஸ்தான் அவர்கள் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க, நாங்கள் தீவிரவாதத்திற்கு ஆதரவாக இல்லை, நாங்கள் அமைதியை தான் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்திய எல்லையில் பார்த்தீங்கன்னா அத்துமீறி நேற்று கூட ஐநாவுடைய அலுவலகத்துக்கு அருகே தாக்குதல் நடந்திருக்கு. பாகிஸ்தான் எல்லை மீறி அந்த தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அமைதியை விரும்புகிற இவங்க ஐநா கவுன்சிலில் நாங்கள் தீவிரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு பேசுகிற இவங்க எப்படி இந்த தாக்குதல் நடத்துகிறாங்க? ஒருவேளை போகிறதா விரும்புதா பாகிஸ்தான்? அமிர்த்சர் பக்கத்துல வந்து இன்டர்செப்ட் வந்து பண்ணியிருக்கோம். நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அவங்களுடைய மிசைல்ஸ் வந்து செயலிழக்க செஞ்சிருக்கோம் வானத்திலேயே. அதனுடைய பார்ட்லாம் அமிர்த்சர் சைட்ல வந்து கிடைச்சிருக்கு. அதை வந்து எக்ஸாமின் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவர்கள் வந்து அமைதி விரும்புபவர்கள் கிடையாது. அமைதி விரும்புபவர்களாக இருந்தாங்கன்னா அவங்க 30 அதாவது வந்து ஒரு 40 வருடங்களாக 1980 தொடங்கி இன்று வரை வந்து தீவிரவாதத்தை வளர்த்து அவங்களோட வந்து ஏற்றுமதி என்னன்னா தீவிரவாதம் தான் அவங்களுக்கு ஏற்றுமதியே, அவங்களுடைய தொழிலே தான். ஸோ அந்த தீவிரவாதத்தை வந்து வளர்த்து விட்டு அதுக்கு வந்து ஐஎஸ்ஐயும் அங்க இருக்கக்கூடிய ராணுவமும் அவர்களை வச்சுட்டு இருக்காங்க. அந்த தீவிரவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க இல்லைன்னா பாகிஸ்தானுக்கு வேற எதுவும் தொழில் கிடையாது. ராணுவத்திற்கு வந்து வேற எதுவும் தொழில் அங்க கிடையாது. ஆகையால் அவங்க தீவிரவாதம் என்று அவங்களுடைய பார்ட் அண்ட் பார்சல், அவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி. அதனால் வந்து தீவிரவாதம் இல்லாமல் பாகிஸ்தானால் இருக்க முடியாது, தீவிரவாதத்தை அவர்களால் வந்து ஒழிக்க முடியாது. அதான் அவருடைய கண்டிஷன்ஸ் இன்னைக்கு. அதனால உலகத்துக்கு அவங்க வந்து எங்களுக்கு தீவிரவாதம் நாங்க வந்து கொண்டு வந்தோம்னு சொன்னாலும் அவங்களுக்கு தெரியும் இவங்க தான் கொண்டு வந்தாங்கன்னு, நாங்க செய்யலன்னு சொன்னாலும் உலகத்துக்கு தெரியும் இவங்க தான் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் இவங்க கொடுக்கக்கூடிய அந்த ப்ரொபகண்டா வந்து வச்சுட்டு நம்ம நாட்டில் இருக்கின்ற சில வந்து விரும்பாதவர்கள், இந்தியாவினுடைய ஒற்றுமையும் இந்தியாவினுடைய அந்த தேசத்தையும் விரும்பாத சில பேர் வந்து இல்லைன்னு வந்து அவங்களுடைய வார்த்தைகள் பேசுபவர்கள் இருப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு பெரிய சப்போர்ட்டா வந்து போறதுங்கிறதும் மிகவும் வருத்தமான விஷயமாக நான் வந்து பார்க்கிறேன். கண்டிப்பாக இன்னொரு முக்கியமான கேள்வி உங்ககிட்ட, ஏவுகணை தாக்குதல்
தீவிரவாத முகாம்கள் மேலே இந்தியா நடத்துச்சு ஆப்ரேஷன் சிந்தூரில். இதில் ஒரு ஏவுகணையை கூட அவங்களால தடுக்க முடியல. ஆனால் நேற்று இரவு பாகிஸ்தான் ஒரு முயற்சி செஞ்சிருக்கு. அதில் நடுவானிலேயே அதை முறியடிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவோட டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பற்றி சொல்லுங்களேன். இந்த மாதிரி ஏர் ஸ்ட்ரைக், மிசைல் ஸ்ட்ரைக் எல்லாம் இந்தியாவோட டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படி இருக்குது, அதை பற்றின விரிவான யார் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நேற்று பிரைம் மினிஸ்டர் பேசும்போது கூட நாங்கள் வந்து 2 ரஃபேலை வீழ்த்திட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் பாராளுமன்றத்தில் பேசுகிறார். ஆனால் ஆதாரம் கேட்டால் எதுவுமே இல்லை. ஸோ இதெல்லாம் அவங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படி இருக்குது, நம்ம எவ்வளோ அப்பர் ஹேண்டில் இருக்கும் டிஃபென்ஸ் சிஸ்டம்? அதாவது இப்ப டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து முதல்ல அவங்களோட சொல்றேன், அப்புறம் நம்மள்தான் நான் சொல்றேன். டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து அவங்கள்ட்ட இருக்கக்கூடியது எல்லாமே சைனாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், சைனாவினுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் அவங்கள்ட்ட மேக்சிமமா இருக்கக்கூடியது. நேற்று நடத்திய நம்மளுடைய தாக்குதல்ல 25 நிமிடங்களில் 24 நம்ம வந்து மிசைல வந்து தொடுத்திருக்கோம். 9 டார்கெட் மேல 9 டிஃபரெண்ட் லொகேஷன் மேல நம்ம வந்து தொடுத்திருக்கோம். அது வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள போய் லாகூர் வரைக்கும் நம்ம வந்து அட்டாக் பண்ணிருக்கோம். 120 கிலோமீட்டர் 130 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ள போய் வரைக்கும் நம்ம அட்டாக் பண்ணிருக்கோம். நம்மளுடைய எல்லையை தாண்டாமல், அது ஒரு முக்கியமான விஷயம், எல்லையை தாண்டாமலே நம்ம வந்து அக்யூரேட் அட்டாக் பண்ணிருக்கோம். அந்த 24 மிசைல்களையும் அவர்களுடைய ஸ்பெஷல் கோர், அந்த 9 கோர் அப்படின்னு அவங்க வந்து சொல்லுவாங்க, 15 இருக்கு அவங்க கிட்ட. அவங்களுடைய வேலையே வந்து ஏர் டிஃபென்ஸ் ரடாரை வந்து ஆன் பண்ணிக்கிட்டு முக்கியமா எங்கெங்கிருந்து வந்து நம்மளுடைய வான்வழி வந்து பாதுகாப்பா இருக்கா இல்ல எதிரிகள் வரார்களான்னு பார்க்க வேண்டியதான் அவருடைய வேலை. நம்மளுடைய அந்த 24 மிசைல்ஸையும் அவங்களால வந்து கண்டுபிடிக்க முடியல. அது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமாக இருக்கின்றது, மிகப்பெரிய வந்து தலைகுனியாக இருக்கின்றது. அது மட்டும் கிடையாது, சீனாவிற்கு மிகப்பெரிய ஒரு அடி, அவருடைய முகத்திரையை கிழித்த விஷயம் ஆயிடுச்சு. அதனால்தான் இன்னைக்கு நீங்க பாக்குறப்ப சீனாவினுடைய அபிஷியல் வந்து பிரஸாக இருக்கக்கூடிய இதுல வந்து நீங்க வந்து ட்வீட் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, சைனாவினுடைய உபகரணங்களால் இந்தியாவினுடைய 5 விமானங்களை சுற்றி வீழ்த்தி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கொஞ்சம் ஏன்னா அவங்க அவங்களுடைய சீனாவினுடைய முகத்திரை கிழிஞ்சிடும். அவங்களுடைய வந்து போர் திறனுடைய எதுவும் கருவிகள் கிடையாது. அது பேருக்கு தான் அவங்க வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு உண்மையான முகம் வந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. பொய் முகத்தை வந்து ஒரு பெரிய வடிவமைப்பு பண்ணி வச்சிருந்தாங்க. சைனான மிகப்பெரிய ஒரு வலிமை வாய்ந்த ஒரு நாடு, அதாவது நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா ராணுவத்தில் மிக வலிமை வாய்ந்த நாடு. அவங்கள்ட்ட இருக்கிற டெக்னாலஜி மிக வலிமை வாய்ந்தது. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய வெப்பன்ஸ் வந்து மிக வலிமை வாய்ந்தது. அது வந்து பாகிஸ்தானுக்கு வந்து அவர்கள் சப்ளை செஞ்சாங்க. இப்போ உலக நாடுகள் அவங்களை நம்ப மாட்டாங்க, அவங்களோட வலிமையை நம்ப மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு திருப்பி வந்து பெரிய அடி வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது ஃபியூச்சர்ல. ஸோ அதனால அவங்க வந்து இப்போ ப்ரொபகண்டா வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இல்ல 5 வந்து நாங்க வந்து பாகிஸ்தான் சுட்டு வைத்திருக்கின்றது அவர்களிடத்தில். அவங்களும் அதே அந்த ப்ரொபகண்டாவை எடுத்துட்டு போறாங்க சைனா. ஆகையால் அங்க இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் வந்து முழுமையாக ஒர்க் பண்ணல அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஏன்னா ஒரு கோர்ல வந்து குறை இருக்கலாம், இன்னொரு 9 கோர்ல பிரச்சனை இருக்கலாம், 15 கோர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல வந்து டிப்ளாய்மெண்ட் ஆயிருக்குது, அவங்களுடைய ராணுவம் வந்து அதை கேப்சர் பண்ணுவாங்க. எந்த இடத்துலயுமே அவங்க கேப்சர் பண்ணல அப்படிங்கிறது ஷோஸ் அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அவங்க டோட்டலா வந்து அவங்களுக்கு வந்து செயலிழந்து இருக்கின்றது அப்படிங்கறத நம்மால் பார்க்க முடிகின்றது. இப்ப நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து நம்ம பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வெல் ப்ரூவன் சிஸ்டம். ஏன்னா நான் வந்து 2007 2008 அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு நான் வந்து ட்ரைனிங்ல இருந்த சமயத்துல, ஸ்பெஷல் ட்ரைனிங்க்கு போயிருந்த சமயத்திலேயே நம்மகிட்ட ஹைலி அட்வான்ஸ்டு சிஸ்டம் நம்ம கிட்ட இருக்கும். ரெடார் வந்து பிக்கப் பண்ண சமயமே வந்து நம்மளுடைய விமானமா அது பகையுடைய விமானமாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அது உடனடியா வந்து நம்ம அந்த சிஸ்டத்துல இருந்தே நம்ம அதோடைய வந்து இது கொடுக்குறப்ப, ஆர்டர்ஸ் கொடுக்குறப்ப உடனடியா அதோட இணைந்திருக்கின்ற அந்த ஏர் மிசைல் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகி அந்த டார்கெட்டை லாக் பண்ணி அந்த டார்கெட்டை போய் அது வந்து பினிஷ் பண்ணிடும். அதை வந்து வானிலேயே வந்து அழித்து விடும். நம்மள்ட்ட அந்த ஆட்டோமேஷன் சிஸ்டம் வந்து வெல் பிஃபோரே நம்ம கிட்ட இருக்கு. இப்போ நம்மள்ட்ட வந்து S-400 இருக்கு. அதை தாண்டி வந்து நம்மள்ட்ட நிறைய ரெடார்ஸ் நம்ம வந்து இஸ்ரேல்டேன்னு வாங்கிக்கிறோம். உலகத்திலேயே மிக ஹைலி வந்து டெக்னாலஜியில ரொம்ப துல்லியமாக வந்து செயல்படக்கூடிய ரெடார்ஸ்லாம் வந்து இஸ்ரேலுடையது. ஸோ நம்ம கிட்ட வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. அதையும் தாண்டி பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் BEL அவர்கள் வந்து தயாரித்த நிறைய நம்மளுடைய ஓன் ஜெனரேஷன் வெப்பன்ஸ் ரெடார்ஸ் அதெல்லாம் இருக்கு. ஸோ ஆகையால் வந்து தரைப்படை, விமானப்படை, கப்பற்படை 3லயுமே நம்ம இருக்கு. நம்மளுடைய அயன் டோம்ங்கிறது வந்து எப்படி வந்து இஸ்ரேல் சொல்கின்றதோ அதே மாதிரி நம்ம அயன் ஷீல்டே சொல்லலாம். நம்மளை சுத்தி நம்ம வந்து விமானப்படை வந்து தனியா வந்து அவருடைய விமானத்துல இருக்கக்கூடிய ரெடார்ஸ் இருக்கு, ஆன்டி மிசைல்ஸ் இருக்கு. அது விமானத்தினுடைய அதாவது ஆகாயத்தை வந்து முழுமையாக பாதுகாக்கும். அது
தரைப்படைகிட்ட வந்து தனியா வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்கு. அதுக்குன்னு ஒரு தனி வந்து இதே இருக்கு, போர்ஸே இருக்கு, ஏர் டிஃபென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லா இடத்துலயும் அவங்களுடைய சிஸ்டம் வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கும். மூணாவது நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய கப்பற்படையிலுமே அதோடைய இது இருக்கு, அந்த கேப்பபிலிட்டிஸ் இருக்கு, அதோட வந்து நம்மள்ட்ட கம்பீட்டன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம், அந்த வலிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆகையால் 3 லேயர்ல நம்ம கிட்ட இருக்கு. ஆகையால் எங்கிருந்தே வந்து தப்புவதற்கும் வாய்ப்பு கிடையாது. ஆகையால் நம்ம வந்து நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் சீனா பாகிஸ்தானுடைய சிஸ்டத்தையும் நம்ம வந்து கம்பேரே பண்ண முடியாது. நம்மளுக்கு மிக உயர்ந்தது. ஆகையால் அதான் வேர்ல்டு வந்து ஃபயர் பவர் இண்டெக்ஸ்னு போடுறப்ப நம்ம இந்தியாவோட ஃபயர் பவர் இண்டெக்ஸ்ல வந்து வேர்ல்டுல வந்து இந்தியா வந்து 4வது இடத்தில் இருக்கின்றோம் ஃபயர் பவர் இண்டெக்ஸ்ல. அது என்ன கேட்டீங்கன்னா சைனா நமக்கு பின்னாடி இருக்கும், நம்ம தான் வந்து 3வது லெவல்ல இருப்போம். அவங்கள்ட்ட வந்து நம்பர் ஆஃப் இது காமிக்கிறாங்க, அதாவது வந்து செயற்கையா ஒரு உருவத்தை உருவாக்கி உலகத்துக்கு வந்து காமிச்சிட்டு இருக்காங்க, நாங்க இந்த ஆள், நாங்க பெரிய ஆளுன்னு. ஆனா உண்மையாகவே அவர்களுடைய சிஸ்டம் ஃபெயிலியரான சிஸ்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆபரேஷன் சிந்தூர் வந்து உலகத்திற்கு வந்து திரை போட்டு காமிச்சிருக்கு. இது மிகப்பெரிய அடி என்ன யாருக்குங்க, பாகிஸ்தானுக்கு மட்டும் இல்ல, இது வந்து சீனாவிற்கும் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய அடியாக நான் வந்து பார்க்கிறேன். ரொம்ப அருமையாக தகவல்களை பகிர்ந்துட்டீங்க. நன்றி.